வெல்கம் பேக் டு another video. அவங்களோட லெகசி டீசர் தான் பார்க்க போகிறோம். தெர் ஆர் சம் பிக் நேம்ஸ் இன்வால்வ்ட் ஹியர். மாதவன், அபிஷேக் பானர்ஜி, நிமிஷா சஜயன். அபிஷேக் பானர்ஜி அந்த அந்த பேர் நான் கேள்விப்பட்டதில்ல, எனக்கு தெரியல அது கரெக்டாக. பட் நிமிஷா சஜயன், மாதவன்லாம் பிக் நேம்ஸ். நான் இன்னும் நிறைய இது வந்து நேற்று ட்விட்டரில் பார்த்தேன். காஸ்டிங் இட் இஸ் அ பிக் காஸ்டிங் நான் கேள்விப்பட்டேன். பட் வேற யார் இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கௌதம் கார்த்திக் இருக்காரு அப்படின்னு நான் படித்தேன் நேற்று வந்து. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டீசர் 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்த உலகத்துல சம ஃப்ரேம். சிந்தனை பரவற வேகத்துல பரவுறது ஒண்ணே ஒண்ணுதான். நெருப்புக்கு நீ நானும் பேதம் கிடையாது. யாரு கொளுத்தினாலும் எரியும். சீரிஸ் இது. அடியால் பலம், அரசியல் செல்வாக்கு, மக்கள் நம்பிக்கை, கிரேட் ஃப்ரேம்ஸ், ஒத்துமையான குடும்பம், இதுதான் பெரியவரோட அசைக்க முடியாத சிம்மாசனத்தோட 4 காலுகள். அதை ஒவ்வொன்னா உடைக்கணும். Politics is like musical chairs. சம ஃப்ரேம். நாற்காலி கடிச்ச செயின் உட்காந்துட்டே இருந்தா குண்டி பழுத்துரும். அப்பப்ப எந்திரிச்சிடணும். கையில தலையை குண்டி பழுத்துரும். அப்பப்ப எந்திரிச்சிடணும். எந்திரிச்சா தானே சிங்கத்துக்கே மரியாதை. உங்க நாற்காலியத்தை நீங்க நினைக்கிறது உங்க நியாயம். இருங்க, அது நான் நினைக்கிறேன். உங்க நாற்காலியத்தை கவைக்கணும். இது யாரு? இது யார்? எனக்கு பட்டுன்னு அந்த கண்ணு வந்து விவேக் பிரசன்னா ஞாபகப்படுத்துது. பட் அது விவேக் பிரசன்னாவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் இட் டஸ் லுக் லைக் ஹிம். அது விவேக் பிரசன்னாவான்னு தயவுசெய்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இஃப் தட் இஸ் விவேக் பிரசன்னா, ஓ மை காட். ஓகே, நீங்க நினைக்கிறது உங்க நியாயம். என் மக்களின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது ஏன் நியாயம். மாதவனோட லெகசி அதான் பல படம். பேர் செய்யற தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. இருக்கும்போதே அடுத்தது யாரும் சொல்லிடுங்க. ஸ்டோன் பேஜ் நைஸ். இருக்கும்போதே கேங்ஸ்டர் ட்ராமா, அந்த நாக்காளிக்கான சண்டை. எஸ் எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தேன். கரெக்டாக நாக்காளி ஃப்ரேம் வச்சாங்க. யா நைஸ். இருங்க, யார் யார் இருக்காங்க? ஓகே, இது இவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். எனக்கு அந்த விவேக் பிரசன்னா, அது விவேக் பிரசன்னா தானா அப்படின்னு எனக்கு தெரியணும் சீரியஸாக. அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அது அவர் தான் அப்படின்னா ஐ எம் மைண்ட் ப்ளோன். சீரியஸ்லி சரியான ஒரு லுக்கு, பயங்கரமாக இருக்காரு. அவர் சும்மாவே அவர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவேக் பிரசன்னா வந்து. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறதுனா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். செம்ம காஸ்டிங்க, எல்லாமே செம்ம காஸ்டிங். ஹரிசுதமன்லேருந்து காளி வெங்கட், அந்த ரமேஷ் திலக் வேறு இருந்தார். செம்மையாக இருக்குது, காஸ்டிங்கே பயங்கரமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீரீஸாக படமா மறுபடியும்? இட் இஸ் அ சீரீஸ் இஃப் ஐம் நாட் ராங். கரெக்டாக சீரீஸ். ஸோ டீசர் விட்டது எல்லாமே சீரீஸ் தான் போல இருக்க. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். திஸ் இஸ் வெரி எக்ஸைட்டிங். கேங்ஸ்டர் ட்ராமா சீரீஸ் வேறு. ஸோ வெரி கிரேட் காஸ்டிங் சாய்ஸஸ். மாதவன் சாரோட அந்த தாடி இல்லாத லுக்கும் சரி, தாடி வெள்ளதோடு வச்சு மீசம் பொறுக்கிற லுக்கும் சரி, எல்லாமே மெஜஸ்டிக்காக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. பட் யா, கிரேட் மியூசிக், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராஜா சார் செம்மையாக இருக்கு. ராஜா சார் பேர் வரப்போ ஐ வாஸ் லைக் வாட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்ச நேரத்தில். அது சரியான ஒரு மேட்ரு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அது வரையுமே மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜா சார் தெரிஞ்சோன்னா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெரி நைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.